பட் எங்கள் ஒர்க் வந்து வெரி டீப் ஒர்க்குங்க. இன்ஃபேக்ட் மற்ற ஒர்க்கு மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனில் வந்து உங்களுக்கு இதில் யூ ஹாவ் டு கோ இன் டு த அக்கௌண்ட்ஸ். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் அக்கௌண்ட்ஸுங்கிற மாதிரி எல்லாமே டிஜிட்டலில் தான் வச்சுருக்கோம். முன்ன மாதிரி ஃபிசிக்கல் புக்ஸ் எல்லாம் இப்போ கிடையாது. இப்போ எங்கள் வேலை நீங்கள் வந்து ரொம்ப இட்ஸ் லைக் அன் அக்கௌண்டன்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக அது பார்க்குற மாதிரி புக்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும். ஓகே. அதுவும் இப்போ டிஜிட்டல் புக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் இருக்கும், இந்த டேலி மாதிரி சாஃப்ட்வேரில் இருக்கும். அதில் போய் சிஸ்டம்குள்ளே போய் அனலைஸ் பண்ணும். அதுவும் என்ன பண்ணுவாங்க, டேட்டாலாம் இப்போ டெலீட் பண்ணிவிடுவாங்க, சில சமயம் ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த எப்படி ஹைட் பண்ண டேட்டாவை எடுக்கிறது, டெலிட்டட் டேட்டாவை எடுக்கிறது ஃபாரன்சிக் சயின்ஸ் ஒன்று இருக்குங்க. ஸோ நான் வி ஹவ் ஆல்சோ brought out ஒன் ஃபாரன்சிக் மேனுவல்ங்க. அதில் நாங்கள் என்னெல்லாம் டீல் பண்ணுவோம்னா, எப்படிலாம் நம்ம வந்து இந்த மாதிரி அவங்க சொஃபிஸ்டிகேட்டடாக எப்படிலாம் ஹைட் பண்ணுறாங்க, அது எப்படிலாம் நம்ம அன்கவர் பண்ணுறது. ஸோ தட் வே டிபார்ட்மெண்ட்டோட டேலண்ட் வந்து இட் இஸ் வெரி குட் இந்த வே தட் டு அன்கவர் இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் எவேஷன் ப்ராக்டிசஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறாங்க, எப்படி டெலீட் பண்ணுறாங்க, சில சமயம் க்ளவுடில் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வி ஹாவ் சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னிக்ஸ் நவ் டு அன்கவர். ஓகே. So it's a very serious job. Okay. And we need very competent people, and we have really very competent team of investigators. அவங்க they can go deep into it. ஏன்னா பண்றவங்க பாருங்க, அவங்களுக்கு they have the best of assistants in the world to do that. அப்ப நம்ம அதோட எக்ஸ்பர்ட், அதை விட நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தா தான் நம்ம வந்து பண்ண முடியும். We are that way very competent to deal with such tax evasion. மாடர்ன் டே ப்ராப்ளம்ஸ் கேஸ் மாடர்ன் சொல்யூஷன்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் போகணும் இருக்குது அப்படின்னா, இப்போ போலீஸ்லாம் பார்க்கும்போது இன்டெலிஜென்ஸ் தனியாக ஒரு விங் ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஃபுல்லாமே இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் எடுக்கிறது தான். இப்போ நீங்கள் அந்த மாதிரி தனி விங்கே இருக்குது, இன்டெலிஜென்ஸ்லேருந்து எடுத்து பண்ணுற மாதிரியான ஒரு போலீஸ் மாதிரியான ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கான ஒரு இது உங்களுக்கு? ஆமாங்க, எங்கள் இன்டெலிஜென்ஸ் வந்துங்க எல்லாருக்குமே தெரியும். வி ஹாவ் தட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அது நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ வந்து ஒரு டேக்ஸ் எவேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட கேஷ் இருக்குது. அந்த கேஷ் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக ஏதோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை நாங்கள் இந்த அந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னா எல்லா சப் ரெஜிஸ்ட்ராரும் ஆல் ஓவர் த கண்ட்ரி 30 லட்சத்துக்கு மேலே ப்ராப்பர்ட்டி யாரான்னு வாங்கினாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுப்பாங்க. பேங்க் டெபாசிட் 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அது வரும். அது மாதிரி ஃபாரின் ட்ராவல், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பர்ச்சேஸ், லக்ஸூரியஸ் ஹோட்டல் ஸ்டே, அது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் அண்ட் சேல், அது மாதிரி இந்த குட்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் சேல், 2 லட்சத்துக்கு மேலே கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸு, ஜுவல்லரிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்லேருந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம். ஓகே. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஒருத்தர் ஈஸியாக மேப் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் பேன் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேனில் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வருமானம் வந்து இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா இப்போல்லாம் வந்து அந்த ஏஏஎஸ்ன்னு இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அசசி இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் நாங்களே கொடுத்துருவோம். இந்த இன்ஃபர்மேஷன் ட்ரேஸ்னு வந்துருது, இதெல்லாம் எங்கிட்ட இருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்கிற கேட்குறப்போ நிறைய பேர் that way they have to comply. Okay. They cannot say that they know that I know that is. இப்போ இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அட்வான்ஸ் ஆகிட்டாலும் உங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போஸ்ட் போடுறதுலாம் கூட இன்டெலிஜென்ஸில் எடுத்துக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆமாம், அப்படின்னு ஏன்னா இப்போ எல்லாரும் மீடியாவில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் they are also creating a digital footprint. So when you create a digital footprint இருக்கிறப்ப it is easy to. ஓகே. அது ஒரு சோர்ஸ், அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏன்னா அவங்க இங்கே போனேன், இதை பண்ணேன், அதெல்லாம் நீங்க சொல்றப்ப வந்து தென் எவரிபடி அது ஒரு சோர்ஸ் ஆகுதுல. கரெக்ட். துபாய் போனா துபாய் ஒரு சோர்ஸ். அதோட this is a major information we get from the agencies, banks, sub registrar. I think they give us a good amount of information.